பள்ளிகளில் முதன்மையாக விளங்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வலுவான கட்டமைப்பை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் அவற்றை பின்பற்றுவதோடு கூட புதிய பல விஷயங்களும் அதை சேர்த்து அதை வலுப்படுத்துகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் இந்த வீடியோ சீரியஸில் பார்த்து வருகிறோம். என் பேர் ஆல்ஃப்ரெட் ஜான். நாகை தூய மைக்கேல் அகாடமி பள்ளியினுடைய தாளாளர் நான். உங்களுடைய உடல் தோரணை என்பது மிகவும் முக்கியமானது. நாம் எல்லா நேரங்களிலும் நேராக அமர்ந்திருப்பது, ட்ரான் பேக் ஷோல்டர்ஸ், நம்முடைய சின்னை நேராக வைப்பது நம்முடைய மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுவதோடு கூட மட்டுமல்லாமல் நம்முடைய மூடையும் அது மிக அதிகமாக இன்க்ரீஸ் செய்கிறது. ஸோ மாணவர்கள் தங்களை ஒரு நல்ல தோரணையில் எப்பொழுதும் வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். மல்டி டாஸ்கிங், அதாவது என்னால் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் என்பது அது ஒரு மித். அது உண்மையான விஷயம் அல்ல. ஒரு வேலையை தான் ஒருவர் ஒரு நேரத்திலே சிறப்பாக செய்ய முடியும். ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருக்கும் பொழுது டிவி பார்ப்பது, படிக்கும் பொழுது பாட்டு கேட்பது, இதையெல்லாம் நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதை விட்டு தான் இன்னொரு வேலையை செய்ய முடியுமே தவிர பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வது என்பது சாத்தியமான விஷயம் கிடையாது. ஒரு வேலையை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயலும் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அந்த வேலையை நம்மால் ஒரு குறித்த நேரத்திற்குள்ளாக முடித்து கொள்ளவும் முடியும். மூன்றாவதாக, உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். என்னால் இங்கிலீஷ் பேச வராது, என்னால் கணக்கு பாடங்களை போட வராது, எனக்கு சயின்ஸ் புரியாது என்று இவ்வாறு நீங்கள் உங்களை குறித்து சொல்லிக் கொள்ளும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகிறது. ஆய்வுகள் சொல்லுகின்றன, எந்த மாணவர்கள் எங்களால் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்று நம்பினார்களோ அவர்கள் உண்மையாகவே புத்திசாலிகளாக மாறியிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தினமும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னால் இது முடியும் என்பதை நீங்கள் உண்மையாகவே நம்ப வேண்டும். நீங்கள் அதை உங்களுக்குள்ளாகவே நீங்கள் அதை சொல்லிக் கொள்ளவும் வேண்டும். நான்காவதாக, நாம் படிக்கக்கூடிய நேரம், தி டியூரேஷன் ஆஃப் அவர் ஸ்டடி. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறார்கள் என்பதை நினைத்து கொண்டு புதிதாக ஆரம்பிக்கும் அவ்வாறு செய்ய முயற்சிப்பது என்பது முடியாத காரியமாகும். அதனால் நீங்கள் ஒருவருடைய அட்டென்ஷன் ஸ்பேன் 30லிருந்து 45 நிமிடங்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் புதிதாக தொடங்கும் பொழுது 30லிருந்து 45 நிமிடங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். இடையில் 5 முதல் 10 நிமிடங்கள் பிரேக் எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்பவுமாக நீங்கள் உங்களுடைய படிப்பை இந்த பிரேக்குக்கு அப்புறம் தொடருங்கள். இவ்வாறு தொடர்ந்து செய்யும் பொழுது நாளடைவிலே உங்களால் அதிகமான நேரங்களை உங்களால் படிக்க இயலும். ஐந்தாவதாக, உடற்பயிற்சி என்பது ஒவ்வொரு மாணவருக்கும் இன்றியமையாததாகும். உங்களுக்கு ஒரு சாலிடான ஒரு உடற்பயிற்சி திட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுது ஒரு வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் 30 முதல் 40 நிமிடங்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாகிறது, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறது. அப்புறம் நீங்கள் யூ பிகம் ஈவன் மோர் கிரியேட்டிவ் இன் யுவர் ஒர்க். இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நாளடைவிலே உங்களிடம் பெரிய மாற்றங்களை உங்களால் காண முடியும். தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸில் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இணைந்து படியுங்கள், இணைந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி சாத்தியமாகும்.